ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த ப்ராஜெக்ட்கான சீலிங் பிளாஸ்டர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரூஃப் கான்கிரீட் போடக்கூடிய ஸ்டேஜில் எப்போதுமே நம்ம எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே கோரப்பாய் பயன்படுத்துவோம். கோரப்பாய் பயன்படுத்துறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு. ரூஃப் கான்கிரீட் ஸ்டேஜில் கம்பிகள் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோரப்பாய் பயன்படுத்தி அது மேலே கம்பிகள் கட்டி கான்கிரீட் போடும்போது ரூஃப்கான பாட்டம் ஷட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயோட அச்சு பாயை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூஃப்கான சீலிங்கில் பாட்டமில் இந்த மாதிரி வடு அமைஞ்சிருக்குங்க. பிளாஸ்டர் ஒர்க் பண்ணக்கூடிய கான்கிரீட்டோட மேற்பரப்பு ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சிமெண்ட் கலவை ஈஸியாக கிரிப்பாக பாண்டிங் ஆகாது. அதனால் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோரப்பாய் மெட்டீரியல் பயன்படுத்துகிறோம். கோரப்பாய் கிடைக்காதவங்க நம்ம சீலிங் பாட்டம் எல்லாமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஹேக் பண்ணி விட்டு பிளாஸ்டர் ஒர்க் பண்ணால் போதுமானதுங்க. நம்ம ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய திருச்சி மாவட்டம் முசிறி பகுதியில் அதிகமாக பாய் மில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே சென்ட்ரிங் பாயிண்ட் சொன்னாலே 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரோல் வரும். இந்த ரோலோட விலை 220 ரூபாய். ரூஃப் ஸ்டேஜில் கோரப்பாய் தேவைப்படுறவங்களுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க.